வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஹேர் கிளிப்ஸோட டைப்ஸும் அது யார் யாருக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தோம். ஸோ இந்த வீக் நம்ம வந்து ரிப்பன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன ரிப்பன்ஸ் வந்து ஹேர் கிளிப்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, நான் என்னென்ன ரிப்பன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரிப்பன் வந்து சாட்டின் ரிப்பன். சாட்டின் ரிப்பன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சைடு வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் இன்னொரு சைடு வந்து ப்ளெயினாகவும் இருக்கும். இது வந்து நிறையா ஷேப்ஸ் கிடைக்கும். இது வந்து சின்ன ஷேப். இதுலேயே பிரிண்டட் கிடைக்கும். இந்த மாதிரி உள்ளது பிரிண்டட் ரிப்பன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கிராஸ் கிரெயின் ரிப்பன். இதுதான் கிராஸ் கிரெயின் ரிப்பன். உங்களுக்கு டெக்ஸ்சர் தெரியுதா? இது மாதிரி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு பிகினர், இப்போ தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்டெடியாக நிற்கும். நீங்கள் என்ன மாதிரி செஞ்சாலும், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது வந்து சாட்டின் ரிப்பனில் செஞ்ச பவ். ஓகேயா? இது வந்து கிராஸ் கிரெயின் ரிப்பனில் செஞ்ச பவ். இது ரெண்டுமே செஞ்சு ஒரு 2 இயர்ஸ் அது மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதோட எட்ஜ் பார்த்திங்களா, இது மாதிரி ஆகிடும். ஸ்டெடியாக இருக்கவே இருக்காது. ரெண்டுமே பழசு பாருங்கள், நல்லா ரொம்ப பழசு இது ரெண்டுமே. ஆனால் இது பாருங்கள், ஒன்றும் அந்த உங்களுக்கு பவுக்கான இது வந்து உங்களுக்கு ஒன்றும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இது மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு தாங்கும். இது வந்து ரொம்ப டியூரபிளாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு ஒரு 5 இயர்ஸ் கிட்டக்க நீங்கள் இந்த ரிப்பன்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து கொஞ்சம் விலையாக தான் இருக்கும். இது சாட்டின் ரிப்பன் தான் வந்து ரொம்ப விலை கம்மியாக உள்ளது. இது கொஞ்சம் விலையாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப நாளைக்கு தாங்கும். பாருங்கள், இது மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து நிறையா ஷேப்ஸ் இருக்கும். இது மாதிரி பிரிண்டடும் இதுலேயும் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்கென்சா. ஆர்கென்சா வந்து இது மாதிரி இருக்கும். இது வந்து லைட் வெயிட், ரொம்ப லைட் வெயிட். அவ்வளோ இதாக இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ரிப்பன் வச்சு இது பண்ணால் கூட உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஸோ இது மாதிரி டெக்ஸ்சர்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்கன்ஸா ரிப்பன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நிறையா ஷேப்ஸ் இருக்கும். இது மாதிரி இருக்கும். இது ரொம்ப அழகாக ஷைனியாக உங்களுக்கு பார்க்கவே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இது ஒரு பீஸ் வச்சு ஆனால் செய்ய முடியாது. ஸோ 2-3 பீசஸ் வச்சு, ஏன்னா நீங்கள் த்ரெட்டால் இந்த நடுவில் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா இதில் வந்து இந்த ஹோல் வந்து நிற்காது. ஸோ நீங்கள் 2-3 ரிப்பனை சேர்த்து வச்சு பண்ணால் தான் உங்களுக்கு பவ் வரும், ஆர்கன்ஸா ரிப்பன் பொறுத்த வரையும். அடுத்தது வந்து லேஸ் ரிப்பன். லேஸ் ரிப்பனுக்கும் ஆர்கன்ஸா ரிப்பனுக்கும் வந்து நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இது வந்து பிளெயின், ஒன்றுமே இருக்காது. சும்மா ஒரு இது மாதிரி இதில் வந்து சும்மா பிரிண்டட் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் லேஸ் ரிப்பனுங்கிறது வந்து எம்ப்ராய்டரி டெக்ஸ்சர் இருக்கும். பாருங்கள், இதே நெட்டட் பேட்டர்ன் தான், ஆனால் எம்ப்ராய்ட்ரி இது கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து லேஸ் ரிப்பன். ஸோ இதுலேயே நிறையா ஷேப்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியமாக பண்ண போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு மேரேஜ்க்கோ, இல்லை ரொம்ப உங்கள்கிட்ட ப்ரீமியமாக கேட்குறாங்க, பார்க்கவே இல்லை ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் லேஸ் மெட்டீரியல் வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நல்ல லுக்காக எடுத்து கொடுத்துக்கும். அடுத்து வந்து மெட்டாலிக் ரிப்பன். இதுதான் மெட்டாலிக் ரிப்பன். சும்மா ஷைனியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் தனியாக வச்சு பண்ணுனா வந்து அந்த அளவுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் நீங்கள் இதே ஒரு ரிப்பன் மேலே வச்சு பண்ணிங்கண்டா அது உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த பாருங்கள், அந்த ரிப்பனை வந்து உங்களுக்கு இன்னும் அழகாக பண்ணி காமிக்கும். இங்கே பாருங்கள். ஸோ அதுக்காக உள்ளது தான் மெட்டாலிக் ரிப்பன். இதில் வந்து மெட்டாலிக்கோட த்ரெட்டை வந்து வீவ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பார்க்க ஸ்பார்க்கலாக அழகாக இருக்கும். அடுத்தது வந்து காட்டன் ரிப்பன். காட்டன் ரிப்பன் வந்து இதான் காட்டன். தெரியுதா? உங்களுக்கு வந்து ஷைனி இருக்காது, எதுவுமே இருக்காது. பிளெயின் வந்து மோஸ்ட்லி கிடைக்காது. இது மாதிரி வந்து பிரிண்டட் ஏதோ ஃப்ளவரோ இல்லை கார்ட்டூன்ஸ் அது மாதிரி வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தான் கிடைக்கும். ஷைனியும் இருக்காது, பிளெயினாக இருக்கும். ஆனால் நீங்கள் பேபிஸ்க்கெலாம் வந்து செய்கிறீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்த டெக்ஸ்சரே வந்து அந்த பிள்ளைங்களுக்கு, பேபிஸ்க்கெலாம் வந்து ஒன்றுமே செய்யாது, அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காட்டன் ரிப்பன் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து எட்ஜ் ரிப்பன். எட்ஜ் ரிப்பன்னா இதுதான் எட்ஜ் ரிப்பன். அதில் ஒன்றும் இல்லை, கார்னரில் வந்து ஒயர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டெடியாக இருக்கும். நீங்கள் இது பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஸ்டெடினஸ் கிடைக்கும். அதனால் இதை வந்து ஒயர் எட்ஜ் ரிப்பன்னு சொல்கிறாங்க. ஸோ இது தான் வந்து நான் யூஸ் பண்ணுற ரிப்பன்ஸ். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.